ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கான உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, அவங்க உங்களை நோக்கி எடுக்கிற ஆக்ஷன் என்ன, ஜூன் மாதம் செகண்ட் ஹாஃபுக்கான வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன? Wow, Queen of Pentacles. They've surrendered themselves to God, divine. Page of Swords. நீங்கள் என்ன ட்ரூத் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ that truth is coming towards you as message. The very seed is about some decision making, and they are into that decision making. Three-fourths. They are taking action towards that decision making. ஸோ குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ். குவீன் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறவங்க வந்து எப்படி சொல்கிறது, பாத்திரம் அறிந்து பிச்சையிடும் லேடி. ஸோ பாத்திரம் அறிந்துன்னா அவங்க ஏந்தி இருக்க தட்டு இல்லை, பாத்திரம்னா அந்த பர்சனோட கதாபாத்திரம். ஓகே, ஸோ அப்போ அவனோட உண்மையான கேரக்டர் என்ன, அவனோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன, அவன் உண்மையிலேயே எதுக்காக பிச்சை எடுக்கிறான், நிஜமாவே அவனுக்கு தேவை இருக்கா இல்லை சும்மா பிச்சை எடுத்துட்டு இருக்கானா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது பிரயோஜனமாக இருக்கணும், அதுவும் அவனுக்கான நெசசிட்டி அந்த அளவுக்கான பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி விஸ்டம் ஃபுல்லாக தனக்குள்ளேயே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து தான் தானம் தர்மமே பண்ணுவாங்க குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து அவங்க கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்லைங்க. ஷீ இஸ் வெரி abundantful, ஷீ இஸ் வெரி ப்ராஸ்பரஸ். அவங்க அப்பா வந்து அந்த அந்த பிரின்சஸாக இருக்கும் போதே எப்படி வளர்த்துருக்காருன்னா தங்க தாம்பாளத்தில் வளர்த்துருக்காருன்னு சொல்லுங்களேன். ஷீ இஸ் பார்ன் வித் அ பிளாட்டினம் ஸ்பூனில் டைமண்ட்ஸ் எல்லாம் பதிச்ச பிளாட்டினம் ஸ்பூன் இருக்கும்ல, அந்த மாதிரி பிறந்ததே அந்த மாதிரி பிறந்திருக்காங்க. அப்போ வளர்ந்ததெல்லாம் எப்படி இருப்பாங்க. ஷீ இஸ் தேட் abundantful, ஷீ இஸ் தேட் ப்ராஸ்பரஸ். இல்லாததுன்னு ஒன்றுமே இல்லை. அவளை கட்டிக்கிறதுக்கு நீ நான் ராஜா போட்டி போட்டு வருவாங்களாமா. ஆனால் இந்த குவீனு அவங்க கனவுல வச்சுருக்காங்கல்ல தி அல்டிமேட் ஒன், அந்த பர்சனாக யாரும் தெரியாததுனால ஷீ ரிஜெக்ட்ஸ் எவ்ரிபடி. அந்த ஒரு பர்சனுக்காக மட்டுமே காத்திருப்பாங்க. அந்த ஒரு பர்சனுக்காக மட்டுமே காத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, தவம் இருப்பாங்க. அந்த ஒரு பர்சன் வந்தால் மட்டும்தான் ஷீல் அக்செப்ட். அது இப்போ வரைக்கும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த முகத்தில் அவ்வளோ வாட்டம் இருக்கு. அது தெரியுதா உங்களுக்கு? தூரத்துலன்னு தெரியல, லெட் மீ ஷோ யூ. தெரியுதா? ஷீ சேட். ஆனால் இதுவும் மாறும். ஓகேயா? ஸோ இது வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு. அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் இந்த சுச்சுவேஷன் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களால அதை தாங்கிக்க முடியல, அந்த சோகம், லோன்லினஸ், அவங்க இல்லைங்கிற அந்த டெஸ்பரேட்னஸ், இன்னொன்று ஏக்கம் இருக்கும்ல, டெஸ்பரேட்னஸை தாண்டி அந்த ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால அவங்கள கம்ப்ளீட்டாக கொண்டு போய் இறைசாட்சிக்கிட்ட, மனசாட்சிக்கிட்ட இல்லை இறைசாட்சிக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடு. ஏன்னா எல்லா பெண்களும் அப்படி தானே, அவங்கவுங்க ஐடென்டிட்டியை தொலைச்சதுக்கப்புறம், இப் சப்போஸ் கல்யாணம் ஆன பெண்கள்னா ஐடென்டிட்டியை தொலைச்சதுக்கப்புறம் தனக்கு பிடிச்சதை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு போய் இறைவன் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அப்போதைக்கு தேவை அவங்களுக்கு காதலோ இல்லை
என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ரொமான்ஸ். அவங்களுக்கு தேவை பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கடவுளால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க தீர்க்கமா நம்புறதுனால கடவுள் பாதத்துல போய் சரணடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு படிச்செல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறா, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கா. இந்த பொண்ணுக்குலாம் என்ன எல்லாமே இருக்கு, ஓகேயா. ஆனா அந்த தனிமையினுடைய ஏக்கம், ஏன்னா ஏஜ் அனுபவிக்க வேண்டியதானே, ஏஜ்ல தானே அந்தந்த விஷயத்த அந்தந்த வயசுல அனுபவிச்சிடணும் இல்லையா. ஸோ இல்லைன்னா அது ஏக்கமாக தான் மாறும். அது வந்து அது என்ன சொல்லுவோம், அந்த லவ்வினுடைய ஏக்கம், அந்த ரொமான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற ஏக்கம், யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல, யார்கிட்ட சொன்னாலும் தப்பா நினைப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஷி சரண்டர்ட் டு டிவைன். கம்ப்ளீட்டா நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே, நீ என்ன கொடுத்தேனாலும் ஓகே அப்படின்னு போய் இறை சாட்சியோட காலை பிடிச்சிட்டு கம்ப்ளீட்டா நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா. அடுத்தது இது வந்ததுக்கு அப்புறமா பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னா என்ன, யங் எனர்ஜி, என்தூசியாஸ்டிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறவங்க, ஸ்வாட்ஸ்னாலே சிந்தனை, திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ், ஸ்வாட்ஸ்னாலே ட்ரூத், ஓகே. ஸோ தி வெரி விஜிலண்ட், தி வெரி அக்ரெசிவ் ஆல்சோ. அவ்வளோ கோவம், காற்றுல கத்தி எவ்வளவு வேகமாக போகுது அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் அவங்களோட சிந்தனையும். அந்த சிந்தனை போகிற வேகத்துக்கு அவங்களே வந்து கொண்டு செலுத்த முடியாது, அந்த அளவுக்கு அவங்க மனசு வேகமாக இருக்கும், ஓகேயா. ஸோ நிறைய சேஞ்சஸ். அவங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சேஞ்சஸ் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனாக இருப்பாங்க. இன்னொன்று அந்த சேஞ்சஸ், அதாவது லைஃப் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதோ அந்த அன்ஃபோல்ட் ஆகுற டைரெக்ஷன்லேயே எதிர்நீச்சல் அடிக்காமல் கோயிங் வித் தி ஃப்ளோலேயே போகிற பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, ஸோ அ மெசேஜ், நீங்கள் ஏதோ ஒரு உண்மை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சைன் அண்ட் சிங்க்ரோனிசிட்டி எதிர்பார்த்துருக்கீங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சைன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, தட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வெரி ஃபாஸ்ட். அதுதான் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஓகே. அடுத்தது வந்து டூ ஆஃப் ஸ்வாட்ஸ். டூ ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது என்னன்னா பேலன்ஸ். உங்களுக்கு இத்தனை நாள் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு, அந்த கன்ஃபியூஷன்ஸ்னால இன்செக்யூரிட்டி இருந்திருக்கு, கான்ஃபிடென்ட்டாக இதுதான் எனக்கு வேணும்னு உங்களால் டெசிஷன் எடுக்க முடியல, சூஸ் பண்ண முடியல, ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உங்களுக்குள்ளே இருக்கிற இறை சாட்சி இருக்குல்ல, பேசாமல் அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறீங்க, உட்காந்து இறை சாட்சிகிட்ட புலம்புறீங்க, அழுகுறீங்க, செல்ஃப் டாக் பண்ணுறீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு கடவுள்கிட்டயே அதை விட்டுடுறீங்க. அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, அந்த ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போகும்போதோ, இல்லை டீப்பாக ஏதோ ஒரு சமையல் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை டீப்பாக ஏதோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருப்பீங்க, துணி துவைச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க, ஓகேயா. அந்த டயத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க அமைதியா உங்களை மறந்து நீங்க வேலை பார்க்கும்போது, நீங்க அந்த அழுது புலம்பி கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பதிலுங்கிறத காட்டும் அதுக்கான நாலேஜை உங்களுக்குள்ள இருக்க இறைத்தன்மையே உங்களுக்கு கொடுக்கும், ஓகேயா. அந்த நாலேஜ் ஃபுல்லா அமைதியா இருந்து உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அது சொல்றதுல உண்மையிலேயே ஒரு நியாயம் இருக்கு, அது சொன்னது கரெக்டு தான், இறைசாட்சி சொன்னது கரெக்டு தான்னு நினைச்சு உங்க வாழ்வியல் நிகழ்வுகளோடு அதை ஒப்பிட்டு அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அப்போ கான்ஃபிடென்ட்டாக ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்கும் நடக்குது. இந்த டெசிஷன் மேக்கிங் நடக்கிறதுக்கு நிறைய விஸ்டம் அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த நாலேஜ் கொடுக்கறது வந்து டிவைன் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ தி மெசேஜஸ் ஃப்ரம் டிவைன் இட் செல்ஃப், ஓகேயா. அதுக்கப்புறம் த்ரீ ஆஃப் வான்ஸ். த்ரீ ஆஃப் வான்ஸுங்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இப்போ டெசிஷன் எடுத்துட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா, ஸோ யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ். டூ ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன, என்னோட கனவு உலகத்தை தான் நான் வந்து இந்த நிஜ உலகத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழுவேங்கிற டெசிஷன் எடுத்துட்டீங்க, அதான் டூ ஆஃப் வான்ஸ், பாத் ஆஃப் சோசன். த்ரீ ஆஃப் வான்ஸுங்கிறது அதை சூஸ் பண்ண பார்த்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுனா என்ன, இங்கே நின்றுக்கிட்டே வேடிக்கை பார்த்தா. டூ ஆஃப் வான்ஸுங்கிறது பால்கனியில் நின்று டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ அந்த பால்கனிலே நின்றுட்டு இருந்தால் கப்பல் உங்கள் பால்கனிக்கு வராது, கடற்கரைக்கு வந்தால் தான் கப்பல் வரும், கப்பலில் ஏறி போனால் தான் வணிகம் பண்ணி காசீட்டி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ முடியும். ஸோ டேக்கிங் தட் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் நீடட் ஆக்ஷனோ, இந்த கார்டுக்கு அது நீடட் ஆக்ஷனாக இருந்தது, உங்கள் லைஃபுக்கு என்ன நீடட் ஆக்ஷனோ அந்த நீடட் ஆக்ஷன் எடுங்க. நீடட் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் யூ வில் கெட் சக்ஸஸ், யூ வில் சக்சீட் இன் இட்,
லாங் டேர்ம் சக்ஸஸ் கிடைக்கும். யூ வில் அச்சீவ் இன் இட். அந்த அச்சீவ் பண்ண உங்களுக்கு தேவையான அந்த கனவு, உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான வாழ்வியல் ஆதாரத்தை நீங்க சம்பாரிச்சு சேர்க்கும் போது யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஓகேயா? இது எல்லாமே வந்து these are all the messages from your twin flame through divine. ஓகே, ஏன்னா இதுல வந்திருக்கிறது ஃபுல்லாவே டிவைனோட மெசேஜஸ் தான். இது எதுவுமே டிவைன் மாஸ்குலைனோட மெசேஜ் மாதிரி எனக்கு தெரியல. திஸ் ஆல் இஸ் டிரெக்ட்லி ஃப்ரம் டிவைன். சரி, இப்போ உங்க டிவைன் மாஸ்குலைன் உங்களை நோக்கி வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை அவங்கள எது பிளாக் பண்ணுது, அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும் அதையும் பார்ப்போம். எயிட் ஆஃப் கப்ஸ். எயிட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஓகேயா? எயிட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுல சன்னும் இருக்கு, மூணும் இருக்கு. ஓகேயா? 8 கப்பு. இந்த 8 கப்பு வந்து இவன் பார்த்துட்டு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம சோகமாவே இருக்கான். ஆனா இப்போ என்ன ஆச்சு, என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. யாரெல்லாம் என் எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணுறாங்களோ, எந்த சூழ்நிலையெல்லாம் எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணுதோ அதுக்குள்ளெல்லாம் நான் இனிமேல் இருக்க மாட்டேன், தங்க மாட்டேன். ஐம் ஜஸ்ட் வாக்கிங் அவே ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறது தான் எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சாரி, எயிட் ஆஃப் கப்ஸ். எயிட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து வாக்கிங் அவே ஃப்ரம் whatever is not serving your highest good and whatever is draining your energy. உங்க எனர்ஜி எதெல்லாம் ட்ரெயின் பண்ணுதோ, வேம்பயர் மாதிரி சக் பண்ணுதோ, அதுல இருந்தெல்லாம் விலகி போறது தான் எயிட் ஆஃப் கப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்க உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி? நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி என்ன எடுக்கிறாங்க? இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. பேக் சைடு தான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருக்கீங்க. அதை சுமக்க முடியாமல் சுமக்கிறதுக்கு ரெடியாக வேற இருக்கீங்க. நிமிர்ந்து நிற்கணும்னே உங்களுக்கு தோணலை. நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போது நீங்கள் எப்போ அது வலிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நிமிர்ந்து நிற்கணும்னே தோணும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இன்னும் வலிக்கவே ஆரம்பிக்கல உங்களுக்கு. ஸோ வலிக்கும் போது தான் நிமிர்ந்து நிற்பீங்க. நிமிர்ந்து நிற்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக முதுகில் இருக்க வெயிட்டு கீழே விழுந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படியே நீங்கள் இந்த வெயிட் வேண்டாம், எனக்கு பாரம் இல்லாமல் தான் ரிலாக்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பாரத்தை பூரா இறைவன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு நிமிர்ந்து ரிலாக்ஸாக கையை காலை உதறி ஆயாசமாக ஃப்ரீயாக நடக்க கற்றுக்குங்க. ஓகே? ஸோ அதுதான் ஆக்சுவல் சொல்யூஷன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆக்ஷனே எடுக்காத நிலையில் இருக்கீங்க. இந்த ஆக்ஷன் என்ன, அன்வான்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் இருக்கிறதெல்லாம் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சுமந்தே தான் ஆகணும், நான் சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில இருக்கீங்க. இதெல்லாம் என்னது, உங்களை சுற்றி இருக்கிற டிபெண்டன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பூரா சுமந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சுமக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் சுமந்தாலும் சுமக்கலைனாலும் அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்கவுங்க தான் ரெஸ்பான்சிபிள். அவங்கவுங்க வாழ தான் செய்வாங்க. பூமி பந்து உங்கள் தோள்பட்டையில் சுழலலை, அதை முதல்ல உணருங்க. பூமி பந்தை நீங்கள் தாங்கி பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது சொல்லிட்டே தான் இருக்கும். ஓகேயா? கடவுளே இயற்கையே அப்படி தான் அமைச்சிருக்கு. நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க நீங்கள் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே? ஸோ அப்போது உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் இதில் நீடட் ஆக்ஷன். சேஞ்ச் பண்ணுங்க அந்த மைண்ட் செட்டை. எட்டர்னல் ட்ரூத் என்னவோ அந்த ட்ரூத்தை உணருங்க. நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சாலும் செய்யலைன்னாலும், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டாலும் படலைன்னாலும், மற்றவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தினாலும் படுத்தலைன்னாலும், அவங்க மனத்திரையில் உங்களை எப்படி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலும் நடக்கலைனாலும், நீங்கள் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை பூரா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா முட்டை வைக்கிற கோழிக்கு தான் வழி தெரியும், உங்களுக்கு தான் வழி தெரியும். ஆனால் அதை அப்படியே லாபகமாக வாங்கி
அடுப்புல வச்சு சமைச்சு சாப்பிடுறவங்களுக்கு அதனுடைய ருசி மட்டும்தான் தெரியும், வலி தெரியாது. அப்ப என்ன செய்யணும், நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து வெளியே வர கத்துக்குங்க. இப்ப நீங்க முட்டையே கொடுக்கலனாலும், முட்டை வைக்கிற கோழிக்கு தான் வழி தெரியும். நீங்க முட்டை கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குற வரைக்கும் அந்த முட்டையை வாங்கி அவங்க அழகா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க முட்டை கொடுக்கலன்னா முட்டை எங்க கிடைக்குதோ அங்க போய் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முட்டை வேணும், தேவைப்படுது, டெய்லி பேசிஸ்ல வேணும், தேவைப்படுது, அதுவும் போதுமான அளவு வேணும். எங்க கிடைக்குதோ போய் வாங்க கத்துக்குவாங்கல்ல. அப்ப இத்தனை நாள் நான் தான் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு நீங்க கொடுத்தது வேஸ்ட் தானே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன், 2 of Pentacles. 2 of Pentaclesங்கிறது என்ன, உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்குங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாத்துக்குமே வெயிட்டேஜ் உண்டு. உங்க பர்சனல் லைஃப்பை ஒமிட் பண்ணி மற்றவங்களுக்காகன்னு வாழ்ந்தது, அது எய்தர் இட்ஸ் ப்ரொஃபஷனல் ஆர் ஃபேமிலி, மற்றவங்களுக்காகன்னு வாழ்ந்த வரைக்கும் போதும். இப்போ ப்ரொஃபஷன்லையும் எனக்கு காசு வேணும், என்னோட ஆசைகளை நான் வாழணும், அதுக்காக சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிங்க. பர்சனல் லைஃப்லையும் என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுக்காக நான் இருக்கணும். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்கள் பர்சனல் லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. முதல்ல உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்குங்க. அதுதான் நீடட் ஆக்ஷன் டேக்கன். இது பேக் சைடு இருக்குது பாருங்கள், இது அப்ரப்டாக ஃப்ரண்ட் சைடே வந்திருக்கு. அப்போ இதுதானே ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். அப்படியே லட்டு போல் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது வந்துருச்சு. அந்த ஆக்ஷன் எடுக்க கற்றுக்குங்க. என்னோட பர்சனல் லைஃபுக்காக நான் வாழணும், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்காக நான் வாழணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ அதை 4 of Wands வந்துச்சு, இப்போ 2 of Cups வந்துடுச்சு. கார்டு பாப் அவுட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. வேர்ல்டு கார்டு ஃப்ரண்ட் சைடு. வேர்ல்டு கார்டு ஃப்ரண்ட் சைடு வந்தால் என்ன அர்த்தம், ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யூ ஆர் ரெடி டு பிகின் வித் அதர் சைக்கிள். அப்போ என்ன இருக்கும், நீங்கள் கார்மிக் சைக்கிளை ஃபுல்லாக முடிச்சு ஹீலிங் சைக்கிளுக்காக ரெடியாக இருப்பீங்க, இல்லை ஹீலிங் சைக்கிளை ஃபுல்லாக முடிச்சு அசென்ஷன் ஜேர்னிக்காக ரெடியாக இருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற வேவ்ஸ், அது என்ன சொல்கிறது, கலெக்டிவ் எனர்ஜி, கார்மிக் சைக்கிள் நிறைய பேர் முடிஞ்சு ஹீலிங்காக உள்ள வர்றீங்க. அது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்படிதான் எனக்கு தெரியுது. ஸோ தி நீடட் ஆக்ஷன் யூ ஹாவ் டு டேக் இஸ் ஸ்டார்ட் வித் யுவர் கோச்சிங். என்கிட்ட சேரலனாலும் உங்களுக்கு எந்த கோச் ரொம்ப பிடிச்சிருக்கோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் கோச்சிங் சேர்ந்து கரெக்டாக இன்னர் ஒர்க் பண்ணுங்க, ப்ரிசைஸாக இன்னர் ஒர்க் பண்ணுங்க. வேண்டாததெல்லாம் ட்ரை பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்டா கிறிஸ்பாக இதுதான் இன்னர் ஒர்க், அப்படி பண்ணுங்க. அப்போ தான் யூ கேன் சேவ் டைம். நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்கன்னாலும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது 2 of Cups. 2 of Cups என்ன, ஆப்வியஸாக ட்வின் ஃப்ளேம்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ நீட் அ கோச் ஹெல்ப். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ பீன் இன் டு திஸ் ஜேர்னி. எப்போ இருந்து 2009 இருந்து ஐ பீன் இன் டு திஸ் ஜேர்னி அண்ட் சீரியஸ்லி ஃப்ரம் 2014 or 2015, ஆமாம் 2014 டிசம்பர்லேருந்து நினைக்கிறேன். ஸோ 2015 வச்சுப்போம். ஸோ 2015 இப்போ வரைக்கும். ஸோ ஆனால் இப்போ நான் கொடுக்குற கோச்சிங்கில் இத்தனை வருஷமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை லட்டு போல் என்ன ஆக்கிட்டேன், வீடியோஸ் ஆக்கிட்டேன். ஸோ என்னுடைய 14-15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அழகாக ஒரு வீடியோவில் தூக்கிட்டு போயிடுவீங்க, ஒரு கோச்சிங்கில் தூக்கிட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குற டைம் வந்து என்ன, 6 to 8 months உங்கள் ட்வின் ஃப்ளேம் யாருங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களை ஹார்மோனியஸ் பெர்மனன்ட் யூனியனில் இருக்க வச்சிருவேங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. என்கிட்ட நிறைய பேர் கோச்சிங் படிச்சுட்டும் இருக்காங்க. என்கிட்ட படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்க தான் ட்வின் ஃப்ளேம் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அந்த பர்சன் ரியாலிட்டியில் வரணும். ஏன்னா இப்போ சேர்ந்தவங்களாம் 4 மாதம் தான் ஆயிருக்கு. என்னோட டைமிங் 6 to 8 months தான். நிச்சயமாக அதுக்குள்ளே ஹார்மோனியஸ் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஐ கேரண்டி தட். ஓகேயா? ஸோ தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற பணம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் வருத்தத்திலேயே இருந்தீங்கல்ல, இத்தனை வருஷம் சோகத்திலேயே இருந்தீங்கல்ல, இதயம் உடைஞ்சு போய் குமிரி அழுதிங்கல்ல,
அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்குது. உங்க கனவு, உங்க கற்பனை, உங்க கண்ணு முன்னாடி நீங்க அத வாழ போறீங்கங்கிற இது இருக்குல்ல, அதுக்காக நீங்க செலவு பண்ணும் பணம், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் யுவர் பெர்மனன்ட் ஹாப்பினஸ். அது தாராளமா, சந்தோஷமா, ஹாப்பியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே கைஸ். இன்னைக்கான ரீடிங் முடிஞ்சுச்சு. ஆமா, எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. இன்னைக்கான ரீடிங் முடிஞ்சிச்சு. ஸோ உங்க ட்வின் ஃப்ளேம் எடுத்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன, உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன, உங்க ட்வின் ஃப்ளேம் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ இனி அடுத்து இது மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங்ல சந்திப்போம். நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களால எப்படி இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது? இப்ப ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், கொல்லம் ட்ரிப், அது கூட கேட்டிருந்தீங்க. எப்படி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது? எப்படி இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்க முடியுது? எப்படி எப்பவுமே இவ்வளோ பாசிட்டிவா இருக்க முடியுது? ஏன் நீங்க உங்க ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் தனியா இருக்கீங்க? இதுக்கான பதில்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye.